வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பகரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்நயாம தேவாः பத்ரம் ஜத்ராஹாம் சிரைரங்கசுஷ்டுபாகம் சனோபிः யசம தேவஹிதம் யதாயுः ஸ்தின இந்திர விஸ்வவேதாः அச்சநேமிः ததோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பரவாயில்ல, காப்பாற்றிட்டேன். சரி, இன்னைக்கு ராம உத்தரதாபினி உபனிஷத்தில் 8வது மந்திரத்தை பார்க்கலாம். நேற்று ஓங்காரம் தாரக மந்திரம்னு சொன்னோம். அதை தரத்தின்னு சொன்னிச்சு. தரத்தின்னா கடத்துவதுனா போட்டில் உட்காந்து இந்த கரையை கடப்பது. நீங்களாக கடந்தால் அது கடப்பது. உங்களை இன்னொரு சக்தி அழைச்சிட்டு போய் அந்த பக்கம் விடுதுன்னா அது கடத்துவது. அந்த இன்னொரு சக்தி தான் பரபிரம்மம் சொல்லக்கூடிய ஓங்காரம். ஓங்காரத்தை எல்லாத்துக்கும் துணைக்கு எடுத்துக்கலாம். ஓங்காரம் ஒரு அதிசயம். நான் பார்த்த வரைக்கும், நான் அதை அனுபூதி செய்கிற வரைக்கும் ஓங்காரம் ஒரு அரிய பொக்கிஷம். ஏன் அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்தையும் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு மகத் சக்தி. ஓம் இதி ஏகாட்சர பிரம்மம். ஓம்னு சொல்கிறதே பிரம்மந்தான். இப்போ ஒருத்தங்க பேரை சொன்னால் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அதுபோல் ஓங்காரம் சொன்னால் பரம்பொருள் உங்கள் பக்கம் வசீகரிக்கப்படுகிறது. அதே மாதிரி 1000 நாமங்கள் இருந்தாலும் இந்த ஓங்காரம் முதலிடத்தில் இருக்குது. ஓங்காரமே எல்லாமா இருக்குது. அந்த ஓங்காரத்தை ஜபிக்கிறவனை அவனுக்கு எந்த கெட்ட கர்மா இருந்தாலும், சில நேரத்தில் நம்மளை மனம் லாக் ஆகி எங்கேயோ ஒரு நரகத்தில் போட்டு வச்சு சிறைப்பிடிச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எப்போதும் உற்சாகமாக இருக்கிற நாம் ஒரு நாளைக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்போம். காரணமே தெரியாது. காரணம் ஒன்றும் இல்லை, உள்ளேருந்து எண்ணங்கள் வரும். அந்த கர்மா நீங்கள் செஞ்ச பதிவுகள் வெளியில் வருது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெளியில் வரும்போது அதனுடைய பின்விளைவுகளை பார்த்து இது கவனித்து பார்க்கும், கேட்காம கேட்கும். அதனால் அது பயப்படும். இது நடந்துடுமோ, அது நடந்துடுமோ, அப்படி நடந்துடுமோ, இப்படி நடந்துடுமோ. அந்த மாதிரி தருணத்தில் ஓங்காரம் ஒண்டி தான் அரிய மருந்து, அமிர்தம். சொல்லி பாருங்கள், அந்த மனநிலையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. எப்பேற்பட்ட சந்திராசிரமமாக இருக்கட்டும், சூரியாசிரமமாக இருக்கட்டும், எந்த ஆசிரமமாக இருக்கட்டும், நீங்கள் ஜபிக்கணுங்கிற இந்த வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே ஒலிச்சதுன்னா அந்த மாதிரி நெருக்கடியான தருணங்கள் எல்லாம் சரி. நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு காரியம் ஆனால் ஸ்ரீராமஜெயம் சொல்லுவேன். உடனே நடக்கும். யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அதை செஞ்சு பார்த்தா கரெக்டாக நடந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது இந்த அமுக்கு பிசாசு அமுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ கூட நீங்கள் ஓங்காரம் ஜபிக்கலாம். நீங்கள் ஓம் சொல்ல ஆரம்பிச்சா அது ஒடியே போகும், துண்டை காணும், துணியை காணும், அப்படியே டைலூட் ஆகிடும். ஒரு சாலிடாக உங்களை அமுக்கிற அந்த சக்தியானது நீங்கள் ஓங்காரம் சொல்ல சொல்ல அது என்ன பண்ணும், அப்படியே அதை மேகம் மாதிரி கரைஞ்சி போகிறத நீங்கள் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் மாதிரி நடக்கும். நீங்கள் தூக்கத்தில் இருந்தாலும் சரி, கனவுல இருந்தாலும் சரி, விழிச்சிருந்தாலும் சரி. அதெல்லாம் இது எல்லோரும் அனுபவித்த விஷயந்தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஆனால் ஓங்காரம் சொன்னால் அது விலகுங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை சொல்கிறேன். அதனால் ஓங்காரம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை, மந்திரம், மகா மந்திரம்னு சொல்லலாம். காயத்ரி தான் மகா மந்திரம்னு எல்லாம் சொல்லுவாங்க. காயத்ரிக்கு ஆதாரமே
ஓங்காரம்தான். எல்லா மந்திரத்துக்கும் ஓங்காரம்தான் பீஜம். அகர உகரம் அகரம் இல்லாத எழுத்து ஏதாவது சொல்லுங்களா பார்க்கலாம். நீங்கள் வாயை திறந்தாலே அகரம் வந்துடும், வாயை மூடினா மகரம் வந்துடும். எந்த மந்திரத்தை நீங்கள் வாயை திறக்காமல் உச்சரிக்க முடியும், வாயை மூடாமல் உச்சரிக்க முடியும்? ஸோ ஓங்காரம் ஒரு பொக்கிஷம். சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம போகிற நம்மள்கிட்ட இருக்கிற சயின்ஸ் இருக்க ஒரு அதிசயத்துலேயும் அதிசயம். நம்ம அதெல்லாம் செஞ்சு பார்க்குறதில்ல, செஞ்சவனும் சொல்கிறதில்ல. அதனால் நம்ம அதோடைய வேல்யூ தெரியாமல் அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. நாமளும் யாரும் கைட்லைனு யாரும் கொடுக்கறதில்ல, நாமளும் அவங்க பின்னாடி போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் தெரியாமல் போச்சு. ரொம்ப எளிமையான விஷயம் இப்போ நான் சொல்கிறது. அதனால் தாரக மந்திரம் ராமராமாய நமகன்னு சொன்னால் ராமராமாய நமக தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதுக்கு அகர உகரம் மகரம் சொல்லி அதோடைய அர்த்தம்லாம் 6 அக்ஷரம் இருக்குது அதுக்குள்ளே. சொன்னல கந்தசஷ்டி பாட்டு கேட்டிங்கன்னா ஒன்றுமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தாமல் அதை பாடின மாதிரி தெரியும். நல்லா ஒத்து கவனிங்க. கிட்டத்தட்ட அதில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 5லேருந்து 10 இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டு பாருங்கள், ஒத்து கவனிங்க, அது தெரியும். ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று வெளிப்படும். நல்லா உற்று கவனிக்கணும். அது மாதிரி இந்த ஓங்காரத்தை பற்றி மேலே ஒரு ரிக்கு என்ன சொல்லுதுங்கிறத 8வது மந்திரம் சொல்ல. ரிக்குனா மந்திரம்னு அர்த்தம். ரிக்வேதத்தில் எல்லாமே முதல்ல ரிக்காக தான் இருந்துச்சு. அதுலேருந்து வேதத்துலேருந்து எடுத்தேன்னா ரிக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் வியாசர் வந்து பிரித்தாரா, 4ஆக பிரித்தாரா, தொகுத்தார். அப்பயும் அந்த பழக்கம் ரிக்குங்கிற அந்த வார்த்தை தான் உபனிஷத்து பயன்படுத்துது. வியாசர் தொகுக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. வியாசர் எழுதலை. வியாசர் என்ன பண்ணினார், ஷார்ட் அவுட் பண்ணார். வியாசர் அப்படின்னு சொன்னாலே ஷார்ட் அவுட்டிங்னு அர்த்தம். புரியுதா? அது தனியாக ஒரு பேர் இல்லை. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க. எழுதுனா ரைட்டர்னு சொல்லுவோம்ல, டைப் படித்தா டைப்பிஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல. அதனால் தொகுத்தவரை வியாசர்னு சொல்கிறோம். புரியுதா? தொகுத்தவர் அப்படின்னு அர்த்தம். எழுதினது வந்து பிரம்மசூத்திரம் எழுதினார். புராணங்கள் எழுதப்பட்டது. அதாவது மந்திர திருஷ்டியில் தியானத்தில் எல்லாத்தையும் பார்த்து உள்வாங்கி எழுதினது. வேதம் இவர் எழுதலை, வேதம் இவர் தொகுத்தார். புரியுதா? சந்தேகமெல்லாம் இருக்குங்கிறதுனால தான் பிரம்மசூத்திரம். வேத உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, உபனிஷத்து அத்வைதம் சொல்லுதுங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிட்ட விஷயம். இடையில வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில குருமார்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அங்கே உடனே அவங்க ஒரு ட்ராக்கு, ஒரு கிளையை பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் அவங்க கருத்துக்கெல்லாம் திணிச்சிட்டு போயிடுவாங்க. அது சில நேரத்தில் ஒரிஜினலை சந்தேகப்படுற மாதிரி வரும். அப்படி பல கிளைகள், 1180 கிளைகள் ரிஷிகள் அவங்களுடைய சிஷ்யர்கள் அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு, உபனிஷத்து ஆதாரத்தை வச்சுக்கிட்டு கிளைகள் பிரான்ச்சஸ் உருவாக்கும் போது தன்னுடைய கண்டுபிடிப்புகள் அதை சேர்க்குறாங்கல்ல, அதுக்கு வேறு ஒரு பேரை வைப்பாங்க, இல்லைன்னா அவங்க பேரை வச்சுருவாங்க. இப்போ ராமபூர்வதாபினியில் ராமராமாய நமகன்னு வருதுன்னு வச்சுங்களேன். கிருஷ்ண பூர்வதாபினி, உத்தரதாபினின்னு 2 உபனிஷத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ வாசுதேவ இதெல்லாம் வருது, பின்னாடி வருது. நான் அதுக்குள்ளே போகல. இப்போ எனக்கு இந்த மாதிரி துவைத்தம் பண்ணுறதே எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அப்படியே பல ஜென்மாவுடைய தொடர்பு. அடியன் இப்போ பேசுகிறது கூட ஏதோ இப்போ வந்து எதாவது கற்றுக்கிட்டு பேசுகிறேன்னா சொல்லுங்கள். ஏதாவது அங்கேருந்து லிங்க்கு கனெக்ஷன் கொடுத்துட்டாரு, அப்படியே பேசின்னு இருக்காது வாய். அந்த கருத்துப்படி பார்த்தா இந்த பேர் வச்சுருக்க உபநிஷத்தெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது சிவமாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், உபநிஷத்து யூனிவர்சல் ட்ரூத். அதுதான் என்னுடைய தெளிவான பார்வை. யூனிவர்சல் ட்ரூத்து. இந்துவுக்கு, முஸ்லீமுக்கு, கிறிஸ்டியானுக்கு அப்படி வேறுபடுத்தி இல்லை, எல்லாரும் அதை பயன்படுத்தலாம். அதெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ லண்டனில் அன்றைக்கி பார்த்தீங்கல்ல, ஒரு ஸ்கூலில் சான்ஸ்கிரிட் மந்திரங்களை எல்லாம் மாண்டிடேட் பண்ணியிருக்காங்க, கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஏன்? அவனுக்கு அறிவு இல்லையா? அவனுக்கு அறிவு அதிகமாக இருக்கிறதுனால இது அவசியங்கிறத புரிஞ்சு அதை ஸ்கூலில் கம்பல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நம்ம இங்கே எதிர்க்கிறோம். என்ன பாருங்கள், ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம், அது போட்டோம், அது வேண்டாம். இப்போ இந்த உபனிஷத்தில்
ஓங்காரத்தை பற்றி தான் விவரமாக சொல்லுது. எல்லா உபநிஷத்துமே ஓங்காரத்தை மட்டும்தான் சொல்லுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பகவத்கீதையில் அவர் ஏன் கிருஷ்ணாய நமகன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் அவர் ஓங்காரத்தை தான் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு? யார்? பகவத்கீதா எங்கேயுமே ஓங்காரத்தை தவிர வேறு எந்த மந்திரமும் கிடையாது. ஏன்? உபநிஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதான் ரிஷிகள் உபநிஷத்தை புரியணுங்கிறதுக்காக ஒரு கதையாக சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்லலாம். சொன்னலாம், அர்ஜுனன் யார்? நாம தான் அர்ஜுனன். கௌரவர்கள் பாண்டவர்கள் யார்? நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் தான். யுத்தம் எங்கே நடக்குது? நம்ம ஹிருதயத்தில் தான் மனப்போகிறோம். குருஷேத்திரம் சொன்னா இல்லையா, குருஷேத்திரம் அவிமுக்தி ஸ்தானம்லாம் நம்ம தான். நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. என்ன இப்போ நம்ம ஃபிலாசபியை விட்டுட்டோம், கதையை பிடிச்சிக்கிட்டு வேறுபாடு பண்ணிக்கிட்டு அறியாமையில் என்ன பண்ணுறோம்? தலைவரித்து ஆடுறோம். அது அறியாமையில் இருக்கிறவங்க இருக்கட்டும், வேதாந்திகள் அப்படி இருக்கக்கூடாது. வேதாந்தி சத்தியமாக இருக்கணும், சத்தியத்துக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும், ஃபைட்ஃபுல்லாக இருக்கணும். ஃபைட்ஃபுல்ங்கிற வார்த்தை வேதாந்திகளுக்கு பொருந்தும். நெற்றிக்கண் திறக்கணும், குற்றம் குற்றமேன்னு நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் உபனிஷத்தினுடைய சாரம். அது சொல்லப்பட்டிருக்கிறது அத்வைதம், அதில் குழப்பம் இருக்குங்கிறதுனால தான் அவர் பிரம்மசூத்திரம்னு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. யார்? சங்கரர் கொடுக்கல, வியாசர் கொடுத்தாரு. சங்கரர் ரெனிவல் பண்ணார். அந்த நேரத்தில் 72 மதம் இருக்குது, ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான், ஆர்கியூமெண்ட். இந்த பேர் ஊர் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. உபநிஷத்துன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது, அதில் இந்த பேரை வச்சிங்க பிரச்சனை. இப்போ முருக பக்தர்களாக இருக்கும், ஸ்கந்த உபநிஷத்துன்னு ஒன்று வந்துச்சு. அதில் முருகனை பற்றி ஏதாவது ஒரு லைன் கூட வரல. அப்போ ஏன் ஸ்கந்த, அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தலை. நம்ம டெடிக்கேட்டட் டிவோட்டி தான். இருந்தாலும் உபநிஷத்துன்னு வரும்போது சத்தியமாக கொள்கையானா சத்தியம்தான் இறைவன். கொள்கையெல்லாம் நம்மளை அழைச்சிட்டு போகிற ஒரு வாகனம் மாதிரி. வாகனத்தையே பிடிச்சிட்டு தொங்க, அக்கிரமம் பண்ணாலும் பரவாயில்ல, எங்கள் கொள்கை தான் முக்கியம் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னது? நம்ம கொள்கையில் பல பேர் குழப்பத்தை பண்ணிகிட்டு இருப்பான், கூடவே இருப்பான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கூடயே பயணிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொள்கையாக சத்தியமானால் சத்தியத்தை விட்டாச்சு, நிற்குமானா நீடிக்காது. ஒரு பீரியடில் நிற்கும், அப்புறமா போயிடும். தோன்றும் நிற்கும் மறையும். சத்தியம் என்றைக்கும் நிற்கும், என்றைக்கும் அழியாத பொருள். அதனால் சத்தியத்தை சார்ந்து இருங்க, அதான் விஷயம். சத்தியம்தான் இறைவன். நீ இறைவனை தேடுறவனா இருந்தால் நீ சத்தியத்தை தான் தேடி ஆகும். சத்தியத்தை தொட்டால் தான் சத்தை தொட முடியும். சத்துலேருந்து தான் சத்தியம் வந்துருக்கு. புரியுதா? அதனால் இப்போது இந்த மந்திரத்தில் இந்த ரிக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. இந்த அத்திர ஏத்த ஸ்லோகா பவந்தி, ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லுது. என்ன? அகாரம் அக்ஷரம் சம்பூதக சௌமித்ர. யார்? சுமித்ரா சௌமித்ர லக்ஷ்மணனை குறிக்குது இந்த வார்த்தை. எங்கேருந்து வந்துச்சுன்னா அகரத்துலேருந்து, அகரம் என்ற அக்ஷரத்துலேருந்து சம்பூத சௌமித்ர விஸ்வம். சுமித்ராவுடைய பையன் தானே லக்ஷ்மணன். அதனால் அகரம் இவங்களாம் சேர்த்துக்கிட்டது புரியறதுக்காக. புரியுதா? புரியறதுக்காக அகரம்னு சொன்னால் அது வேதாந்தம், சௌமித்ரன்னு சொன்னால் அது புராணம், இல்லை மகாபாரதம், இதிகாசம். ராமாயண மகாபாரதம் இதிகாசம். இதிகாசம்னா நடந்த வரலாறு. புரியுதா? இப்போது இந்த அக்ஷரம் அகரங்கிறது சௌமித்திரருடைய பையனை குறிக்குது. பிரிச்சாச்சா? ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ராமாயணத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ புரியுதா? இப்போ கிருஷ்ணன் ஃபாலோ பண்ணுறவங்க ராமாயணம் எனக்கு எதுக்கு, கிருஷ்ணன் சொல்லக்கூடாது, சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான். எதுக்கு அந்த வாய்ப்பை? அதுதான் உபநிஷம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காது. இதெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட்டதாக இருக்குன்னு என்னுடைய அனுமானம். நான் சொல்லதான் சரின்னு சொல்ல வரல, ஒரு அனுமானமாக சொல்கிறேன். அதனால தான் சங்கரர் அந்த 10 எடுத்துட்டார். மகானுபாவுக்கள் எல்லாம் அந்த 10க்கு தான் பாஷ்யம் பண்ணாங்க. பின்னாடி வர்றதெல்லாம் இவங்க உள்ள ஏற்கனவே சும்மா சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கான். அவன்கிட்ட இந்த பேரை சொல்லி அந்த பேரை சொல்லி ராமன் தான் பெருசு, கிருஷ்ணன் தான் பெருசு, முருகன் தான் பெருசுன்னு சொன்னால் சண்டை தான் நடக்கும். அது வேண்டாம் அப்படின்னா அந்த எந்த பற்றும் இதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய 10 உபநிஷத்தை கையில் எடுத்து பாஷ்யம் பண்ணி புரிய வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க முடிவு? அத்வைதம் தான் முடிவுன்ட்டு போயிட்டாங்க. அத்வைதத்தை தான் உலக நாடுகள் ஏற்றுக்குச்சு, வேறு எதையும் ஏற்றுக்கலை. பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா?
இப்போ அகரம் அக்ஷரம் சம்பூதக சௌமித்ர. சுமித்ரா பையன் அவன் எதை குறிக்கிறான்னா விஸ்வனை குறிக்கிறான், ஸ்தூல உடம்பு. உக்காரம் அக்ஷரம் சம்பூத்த சத்ருக்ன. உக்காரம் எதை குறிக்குதுன்னா சத்ருக்னை குறிக்குது. அப்புறம் சத்ருக்னை யாருன்னா தைஜசன், சூக்ஷ்ம உடம்பு. அப்புறம் பிராக்ஞாத்மகஸ்து பரதோ மகர. மகரம் எதை குறிக்குதுன்னா பரதனை. முன்னாடி அகரம் உகரம் மகரம் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு வந்துச்சா, ரிகேஜு சாமாத்திரன்னு வந்துச்சா, சாமம்னு வந்துச்சா. இப்போ இப்படி பேர் மாற்றும் போது என்ன ஆகும்? எதை அவன் குழம்புவானா குழம்ப மாட்டானா? குழம்பி போவான். இதெல்லாம் என்னதான் ஒரு தேவத்தை மேலே ரிஷிகள் வைக்கக்கூடிய பற்று என்ன ஆகுது? குழப்பமாயிடுது. புரியுதா? எல்லாருக்கும் எந்த நேரமும் ஒரே மாதிரி மாறாத பொருளாக இருக்கணும், அப்படி தான் அவர் இருக்கார். ஆனால் இவன் மனுஷன் இருக்கானே, தன்னுடைய கொள்கையில் தன்னுடைய கதையை கொஞ்சம் விட்டுறான், கொஞ்சம் கற்பனை சேர்த்து விட்டுறான், கலந்து விட்டுறான். புரியுதா? அதனால் உக்கர அக்ஷரம் சம்பூத சத்ருக்ன அவன் தைஜசனை குறிக்கிறான். பரதன் வந்து மகரம் சொல்லக்கூடிய பிராக்யனை குறிக்கிறான், காரண உடம்பில் இருக்கக்கூடியவனை குறிக்கிறான். அர்த்தமாத்திரா, 4வது எழுத்து அர்த்தமாத்திரா. அந்த ஓங்காரத்தில் இப்படி ஹிந்தி ஓம் இல்லை, சம்ஸ்கிருத ஓம் 3 மாதிரி போட்டு, ஒரு யூ மாதிரி போட்டு, ஒரு சந்திரன் மாதிரி போட்டு, ஒரு பிந்து ஒன்று வைப்பாங்க. எல்லா எழுத்தையும் சேர்த்தும்போது அந்த சந்திரன் இருக்குல்ல, அதான் ராமச்சந்திரன். அந்த சந்திரன் ராமனை குறிக்குது. பிந்து இல்லை, பிந்து அப்புறம். இப்படி ஓங்காரத்தை 3 இப்படி போட்டு இப்படி யூ போட்ட, அதுதான் அதோடைய அக்ஷரத்தினுடைய ஸ்ட்ரக்சர். 3 எழுத்தாக இருக்காது, ஒரு எழுத்து தான் இருக்கும். அதுலேயே சந்திரன் இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும். புரியுதா? பார்த்துருக்கீங்களே? அந்தபடி பார்த்தா அர்த்தமாத்திராத்மக ராமோ, ராமனை குறிக்குது அந்த சந்திரன், அதனால் ராமச்சந்திரன். பிரம்மானந்த ஏகை விக்கிரக, பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விக்கிரகம், ஒரு உருவம். ஸ்ரீராம சாநித்திய வசாத், ஸ்ரீராமனுடைய சன்னதி வசத்தினால, அவருடைய பிரபாவத்தில் இருக்கிறதுனால ஜெகத் ஆதாரம் காரிணி, ஜெகத்துக்கு ஆதார காரணியாக இருக்கக்கூடிய மாயா சீதா உற்பத்தி சிதி சம்ஹார காரிணி, உற்பத்தியாகவும் நிலைநிறுத்தக்கூடியவளாகவும் லயம் பண்ணக்கூடியவளாகவும் இருக்கக்கூடியது சர்வதேகினாம், எல்லா ஜீவனுக்கும் தேகமாக இருக்கிறது. சுவாமி சுவாமி உயிர்னா அம்பாள் உடம்பு இல்லையா? ஆகாசம் சரீரம் பிரம்மம். ஆகாசம் காற்று அக்னி நீர் நிலம் எல்லாம் அம்பாள். இதில் 5 ஆண் பெண்ணுன்னு பிரித்து ஆகாசத்தை சிவமாகவும் பூமியை சக்தியாகவும் பிரித்தாங்க. மொத்த பஞ்சபூதம் எடுத்துட்டால் சுவாமியினுடைய ஆகாச சரீரம் பிரம்மம். பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கிறது ஆகாசம். ஆகாசத்துக்குள்ளே எல்லாம் அடங்கும். ஆச்சா? அந்த தத்துவப்படி சீதா பவதி, எல்லாருக்கும் உடம்பாக இருக்கிறவ, ஆதார சக்தியாக இருக்கிறவ, உற்பத்தி சிதி சம்ஹாரம் பண்ணக்கூடியவ, சீதா சீதா பவதி, அவளை சீதான்னு சொல்கிறாங்க. ஞேயோ மூலப்பிரகிருதி, அவளை மூலப்பிரகிருதியாக நீங்கள் அறிய வேண்டும். மூலப்பிரகிருத்தினா ஜெகத்து. நீங்கள் நேச்சர்னு சொல்கிறீங்கல்ல, இயற்கையாக வந்துச்சு. இயற்கையாக எதுவும் வராது. எது இயற்கையாக வருது சொல்லுங்கப்பா? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் தேவை நினச்சிட்டு வீட்டுக்கு கடைக்கு போய்ட்டோன்னே அதுக்குள்ளே வீட்டில் வந்துருக்கு அந்த பொருள். அப்படி எதாவது நடக்குதா? நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரோம்னா ஒன்று பேமெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை ஆர்டர் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கணும். ஏதாவது திடீர்னு வந்து நிற்கிது அவங்க வீட்டு வாசலில். ஒரு பார்சலே வந்தாலும் யார் பார்சல் என்ன பார்சல்னு கேட்குறீங்கல்ல, யாரோ ஒருத்தவங்க அனுப்புனா தான் வரும். அது மாதிரி இறைவன் சங்கல்பம் பண்ண அது மனமாக பிறந்தவள் தான் சீதா, மனமாக பிறந்தவள் தான் மாயை. அனைத்து மாயா நமக்குள்ளே யார் மாயை? நமக்குள்ளே யார்? நம்ம மனம்தான். இனிமேல் யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது.
யாரும் இது சொல்லியிருக்காங்களோ சொல்லலை, நம்ம இப்போ சொல்லிட்டேன், நேற்று கூட சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நம்ம மனம்தான் நம்மளை நாசமாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எல்லா துயரங்களுக்கும் காரணம் நம்ம மனம்தான். புத்தி நல்லது மட்டும்தான் செய்யும், மனம் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும், அதுக்கு தோன்றதெல்லாம் பண்ணும். அதனால் மனதை கழட்டி விட்டுடணும். நீ மனதை பிடிச்சிட்டு தொங்குறன்னா நீ மேலே வர்றது சிரமம். அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை அமைக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, ஒரு குடும்பமாக இருக்கீங்க, ஒரு அமைப்பில் இருக்கீங்க, ஒரு கொள்கையை நோக்கி போகிறீங்கன்னா உங்களுடைய தபசக்தி அது. உங்களுடைய தபசக்தினால எல்லாம் கட்டுக்கோப்பில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டைலூட் ஆனீங்கன்னா எல்லாம் டைலூட் ஆகிடும். புரியுதா சொல்கிறது? அதனால் இருக்கிற வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ. முதல்ல ஒரு மாதத்தில் டைவர்ஸு, 6 மாதத்தில் டைவர்ஸு, ஒரு வருஷத்தில் டைவர்ஸ்லாம் என்ன அர்த்தம்? பேரண்ட்டை தான் சொல்லுவேன், வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். பேரண்ட்டு சரியில்லை, அவ்வளோதான். எத்தனை பேரை பாதிக்குது பார்த்தீங்களா? அது சரி, டைவர்ஸ் பண்ணுறீ, அடுத்த கல்யாணம் பண்ணிட முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்களேன், நடக்காது. அது அமைஞ்சு அது ஃபெயிலியர் என்ன பண்ணுவேன்? அது ஃபெயிலியர் ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணுவேன்? உன் அறிவுக்கு சக்ஸஸ்னால் நீ தானே. துன்பமும் இன்பமும் நீ தான், உன்னுடைய மனம்தான் அதை உருவாக்குது. துன்பமா இன்பமான்னு டிசைட் பண்ணுறது நீ தான். பெரிய லாஸ் ஏற்படலாம், போடாது, என்னத்தை எடுத்துன்னு வந்தோம், தூக்கி போடுற, உழைப்போம், நல்லதை நினச்சின்னு தொடர்ந்து உழைப்போம். நான்லாம் பெரிய சரிவை சந்திச்சுருக்கேன், ஆனால் ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படல. ஏன்னா 0லேருந்து ஆரம்பிச்சது என் லைஃபு. புரியுதா? 100லேருந்து 0க்கு வரல, 0லேருந்து 100க்கு போனால் ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு. அப்படியே வெயிட் பண்ணேன். டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங்னு கொஞ்ச நாள் 18 ஆண்டுகள் போச்சு. அப்படி விசாமல் இருந்தேன். பல பேர் நண்டு சுண்டு நார்த்தங்காலாம் விமர்சனம்லாம் பண்ணிச்சு, அதை பற்றி கவலைப்படல. எனக்கு கிளாரிட்டி இருந்துச்சு. என்னுடைய ட்ராக்கில் நான் மெதுவாக போயிட்டே இருந்தேன். மெதுவாக போகிறேன்னு அப்புறம் நடக்க ஆரம்பித்தேன், அப்புறம் ஓட ஆரம்பித்தேன், இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டேன். புரியுதில்ல? இடையில வரும், தோண்டும், நிற்கும், மறையும். அவன் கூட இருக்கிறவன் புரிஞ்சிக்க மாட்டான், கூட இருக்கிறவங்களே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. உனக்கு தெளிவான நோக்கம் இருக்குல்ல, நீ மற்றவங்கள வாழ வைக்கணும்னு நினைக்கிற, எப்படி கெட்டு போவ? உன் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிற, உன்னை சார்ந்து ஒரு 5 ஜீவன் 10 ஜீவன் இருக்குது, அதை வாழ வைக்கணும்னு நினைக்கிற, எப்படி கெட்டு போவ? வாழ வைக்கணும்னு நீ நினச்சின்னா நீ கெட்டே போக முடியாது. அதை கலட்டி விடணும், அதுக்கு துரோகம் பண்ணணும், அதை ஏமாற்றணும்னு நினச்சின்னா நீ கெட்டு போயிடுவேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதான் வாழ்க்கையை. இது சொன்னால் புரியாது, செஞ்சு பாருங்கள், புரியும். அதான் இயற்கை. அதுக்கு தான் ஜென்மாவை திரும்ப திரும்ப போடு, கவலையே படுறதில்ல. அது சொன்னால் கேட்க மாட்டேறியா? ஒரு ஜென்மா ஃபுல்லாக உன்னை கருங்கல்லாம் போட்டு வைக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? கருங்கல்லாம் உட்காந்துருக்க வேண்டியது. எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கீங்க. எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேனேன்னு சொல்கிறார் மாணிக்கவாசகர். என்ன சும்மா பொய் சொன்னாரா? சும்மா பாட்டு பாடுறதுக்காக சொன்னாரா? சும்மா சாமியை ஏமாத்துறதுக்காக சொன்னாரா? சாமிக்கு தெரியாதவர் எத்தனை பிறவி பிறந்தாருன்னு 2 பேரும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுறாங்க. கரெக்டாக புரியுது, நடந்தது நடக்க போகிறது எல்லாம் புரியும். சாமானியம் நம்மளே சொல்கிறோம், அது நடக்குது. மகானுபாவுக்கள், ஞானிகள், பரம்பொருளோட 24 மணி நேரம் மூச்சு காத்தா வாழ்கிறவங்க சொன்னால் நடக்குமா நடக்காதா? அதான் விஷயம். அதனால் இந்த சீதா பவதி, அவளை சீத்தைன்னு சொல்கிறோம். அப்போ மனம்தான் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ண. அது ஒன்றும் உயர்த்தலை, புத்தி தான் நல்லா புரிஞ்சு, அதில் சந்தேகமே வேண்டாம். புத்தி தான் உன்னை உயர்த்துது. மனம் ஒன்றை பள்ளத்தை நோக்கி இழுக்குது. என்டர்டெயின்மெண்ட் வேணும் கேட்குறதே மனம்தான். போகிக்கணும், வெளியில் போகணும்னு சொல்கிறதே மனம்தான். துக்கம், பயம், குழப்பம், பதட்டம், திண்டாட்டம், அறிவீனம், இருட்டு எல்லாம் மனம்தான். நீ என்ன பண்ணணும்? புத்திக்கு போகணும். புத்தி எங்கே இருக்குது? புருவ மத்தியில் இருக்குது. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? காதை ஓப்பன் பண்ணு, 12 ஆண்டுகள் சிரவணம் பண்ணு. இது வரைக்கும் உன் புத்தி 0வாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ காலம் ஓட்ட, ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு 3 ஆடியோ கேட்குற நிலைக்கு வந்தீங்கன்னா 50% சத்துவகுணம் வந்துடும். புரியறதுக்காக சொல்கிறேன் இந்த ரேஷியோ. அடுத்த 3 ஆடியோ ஏகாந்த மாதிரி தியானம்லாம் இப்போ பண்ண வேண்டாம்.
தியானம் அதுவாக நடக்கும், அதுவாக உட்கார வைக்கும், அதுவாக எல்லாமே பண்ணும், கவலையப்பட வேண்டாம். முதல்ல எப்படி உட்காரணும், என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்கும். ஒரு 12 ஆண்டுகள் காதை துற, வாயை மூடு, கண்ணையை மூடு, அன்றாட உன்னுடைய ரொட்டீன் வேலையை செய்ய, அனுஷ்டானத்தை செய்ய. 8 மணி நேரம் டியூட்டியை பாரு, 8 மணி நேரம் தூங்கு, பாக்கி 8 மணி நேரம் இந்த சிந்தனையில் இரு. கொஞ்ச நாள் சத்துவகுணம் வளர 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 எல்லாம் புரியும். சத்துவகுணம் தான் நுட்பமான அறிவு கொடுக்குது, சத்துவகுணம் தான் மேன்மையான வாழ்க்கையை கொடுக்குது. சத்துவகுணம் தான் பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகுது. நீ கேட்குற பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ், நீங்களாம் ஒரு டார்கெட்டே வைக்க மாட்டீங்கன்னு நான் உங்களை பல நேரம் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஒரு டார்கெட்டே வைக்க முடியல உங்களால். ஏன்? சரியான பிளான் உங்களுக்கு தெரியல. ஏன் பிளான் தெரியல? அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை. மெய்யறிவு தெரிஞ்சுக்கோ, எல்லா பிளானும் வரும், டக்கு டக்குன்னு வரும். எனக்கு வந்திருக்கு, அதனால தான் ஓப்பன் டாக்காக நான் சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன். அது அப்படியே நடக்குது. புரியுதா? என்னால் ஃபெயிலியர்லாம் ஏற்றுக்க முடியாது, ஃபெயிலியர் என்னால் ஏற்றுக்க முடியாது, தாங்கிக்க மாட்டேன் சின்ன வயசில். இப்போ ஃபெயிலியரே இல்லை. ஏன்? பிளான் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு உட்காந்து சிந்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்குங்க, ஒரு காரியம் ஜெயமாகிறதுக்கு 75லேருந்து 90% பிளான் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே எக்ஸிக்யூஷன் யார் வேணாலும் பண்ணலாங்க. பிளான் உங்களுக்கு சரியாக தெரியலை, தோப்போமா ஜெயிப்போமா, நடக்குமா நடக்காதா, இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேணாம், எல்லோரும் குழப்பத்தில் இருக்கான்ல. அந்த குழப்பத்தில் இருக்கிறப்பறம் ஏன் என் குழப்பத்தோடு இன்வெஸ்ட் பண்ணுற? இதுதான் நடக்குங்கிறது தெரியணும். அந்த விஷன் வர வரைக்கும் நீ இறங்கக்கூடாது, செயல்படக்கூடாது. பிளானை நல்லா ஆழ்ந்து அகன்று நுட்பமாக பார்க்கணும். அப்படி சொன்னதான் இந்த 1 கோடி சிஷ்யர்களை செய்து காட்டுறேன்னா இல்லையா பாருங்கள். எப்படி தெளிவாக இருக்கும், எப்படி தெளிவாக இருக்க முடியுது, எப்படி சொல்ல முடியுது? நீ சொன்னீங்க நடக்கலை, அது சொன்னீங்க ஒன்று சொல்லுங்க, நான் பார்க்கலாம். சொல்லவே மாட்டேன், செஞ்சிட்டே இருப்பேன். என்ன காரணம்? பிரம்மஞானம் தான் காரணங்க. ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் அதை பலன் பெறணும், இந்த வார்த்தையை உங்களை தொடணும். பிளான் கரெக்டாக பண்ண தெரியணும். துல்லியமான ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இந்த ஸ்பீடெலாம் வேண்டாம், அக்யூரஸியாக இரு. பிளான் கரெக்டாக இருந்தால் ஒர்க் அவுட் கரெக்டாக ஆகும். நோக்கமும் நல்ல நோக்கமாக இருக்கணும், முக்கியம். அது குறிக்கோளும் நல்ல நோக்கமாக இருக்கணும். யார் வாழ்க்கையும் கெடுத்துடக்கூடாது. உன்னுடைய ட்ராக்கில் நீ எங்கே வேணாலும் போகலாம். எவ்வளோ தூரம் உனக்கு ஒரு ட்ராக் இறைவன் போட்டுக்கூட, அந்த ட்ராக்கை பிடி. முதல்ல ஒன்றுமே தெரியாமல் பணம் வரும், காசு கட்ட சொன்னாங்க, கட்டினேன், எல்லாம் போயிடுச்சுன்னா போய தான் செய்யும். அறிவு இல்லாமல் பண்ணால் போதாங்க. அதனால் நிச்சயமாக நீ வெற்றி அடைவன்னு உனக்கு தெரியாது, எனக்கு அது தெரியுது. அதனால் எல்லாம் ஜெயமாகுது. அதான் வித்தியாசம், உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இது சாமானியனுக்கு எல்லாருக்கும் வரும். சாமானிய சிறு தொழில் செய்கிறவங்கலேருந்து பிஸ்னஸ் மேக்னெட்டு 10,000 கோடி 1,00,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கும் ஒரே ஃபார்முலா தான். வெற்றிக்கான ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றில் ஜெயிச்சா எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம். ஒன்றில் ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும். நீங்கள் வேணால் 1000 புத்தகங்களை படித்து பாருங்கள், மோட்டிவேட்டர் பேசுகிறதெல்லாம் கேட்டு பாருங்கள். அடியன் பேசுகிறேன், நான் அடியன் வேதத்தை ஆதாரமாக வச்சு பேசுகிறேன். அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் மனத்தை விட்டு ஒழிச்சு கட்டு, காதை துற, 12 ஆண்டுகள் சிரவணம் பண்ணு, உன் புத்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாரு, வாழ்க்கையே மலரும். ஒன்றுமே தெரியாமல் வாழ்க்கை நடத்துகிறீங்க. என்னத்தனை எந்த தெரிஞ்சு நடத்துகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எதையாவது நான் தெரிஞ்சு தெளிவாக க்ளீனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே தெரியாது. நீ எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியாது. அப்படி போனால் நீ ஜெயிப்பியா தோப்பியான்னு ஒத்தையாரட்டையாக போட்டு பார்க்க வேண்டியது தான், தாயம் போட்டு பார்க்க வேண்டியது தான், குலுக்கல் சீட்டு போட்டு பார்க்க வேண்டியது. இது ஒரு முதல்ல சின்ன சின்ன வெற்றிகளை செய்து பாருங்கள். அடியன் சொல்கிறது பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண, சின்ன சின்ன வெற்றிகளை பண்ணி பாருங்கள். அடியன் சின்ன சின்ன வெற்றிகளை கடந்து தான் பெரிய வெற்றிகளை சுவைக்கணும்னு முடிவெடுத்தது. இது வரைக்கும் நான் ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு டார்கெட்டு திங்க் பண்ணதே இல்லை. இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சொசைட்டிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பெரிய விளக்கு, அணையாத விளக்கை ஏற்றிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நடக்குதா இல்லையா பாருங்கள். நடக்கலைன்னா கேளுங்க. வாழும்போதே செய்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்.
அதனால் இந்த மூலப்பிரகிருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் இயற்கைன்னு சொல்லுவாங்க, நேச்சர்னு சொல்லுவாங்க. என்ன நேச்சர்னால் பஞ்சபூதங்கள் தான் நேச்சர். இங்கே இருக்கிற எல்லா பொருட்கள்லேயும் பஞ்சபூதம் இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயும் பஞ்சபூதம் இருக்குது. அது அசைதுன்னா அங்கே சைத்தன்யம் இருக்கும். புரியுதா? பஞ்சபூதங்கள் ஜடம், அது அசைனம்னா அதுக்குள்ளே சக்தி இருக்கா, சித்துன்னு பேர். நீ பார்க்குறது எல்லாம் ஜெகத்து எல்லாமே சித்து தான். ஒன்று நுரையாக இருக்கும், இல்லை அலையாக இருக்கும். சுவாமி நிலையாக இருக்காங்க. சித்து அலையாவோ நுரையாவோ இருக்குது. நுரைனா ஜடம், அலைனா அசையக்கூடிய வாட்டர், நிலைனா அசையாத வாட்டர். உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தரையிலேருந்து கரையை விட்டு உள்ளே போகிறீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேயே என்ன ஆகிடும், அலைகள் இல்லாத நிலையான ஒரு வாட்டரை பார்க்கலாம். நீங்கள் உள்ளேயே போகல, வெளியில் நின்றுக்கிட்டே அலை அடிக்குது, போக முடியல. அலை ஓயிறது எப்போ, நீ எப்போ குளிக்கிறது? அதனால் பிளான் கரெக்டாக போகணும். புத்திக்கு வா, கண்ணை மூடு, காதையும் வாயையும் மூடு, காதை துறை. ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். உங்களுக்கு பொய் அறிவு நிறையா இருக்குது, மெய்யறிவே இல்லை. அதனால் அது பேர் மூலப்பிரகிருத்தின்னு சொல்கிறோம். அந்த சஞ்ஞா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். பிரணவத்வாத் பிரகிருதி இது ஓம்கிற ஓங்காரத்துலேருந்து வந்ததுனால, பிரணவத்திலேருந்து வந்ததுனால அதை பிரகிருதி, பிரணவம் பிரகிருதி, பிரணவத்தினால் செய்யப்பட்டது பிரகிருதி. பிரங்கிறது பிரணவம் ஓங்காரம், கிருதிங்கிறது பிரணவம் செய்தது, ஓங்காரம் செய்தது தான் இந்த ஜெகத்து. ஓங்காரம் யாருன்னா அம்பாள் தான் ஓங்காரம். வெளிப்பட்டதெல்லாம் சித்து. ஸோ பிரணவத்வாத் பிரணவத்திலிருந்து ஓங்காரத்திலிருந்து வந்ததுனால பிரகிருதி இது பிரகிருதி என்று சொல்கிறோம். பஞ்சபூதங்கள் தான் பிரகிருதி. விசேஷமாக செய்யப்பட்டது, பிரணவத்தினால் செய்யப்பட்டது, ஓங்காரத்தினால் செய்யப்பட்டது, பஞ்சபூதங்களாக செய்யப்பட்டது. ஒன்று தான் 5ஆக மாறி இருக்கு. ஆச்சா? அந்த ஓங்காரமானது பிரகிருதி இது வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா பிரம்மவாதினக, பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். ஓங்காரத்திலேருந்து தான் பிரகிருதி வந்திருக்குங்கிறத பிரம்மத்தை அறிந்தவர்கள் ஞானிகள் சொல்கிறார்கள். வதந்தி பிரம்மவாதினக. ஓம் இது ஏதது அக்ஷரம் இதம் சர்வம். போச்சா? ஓம் ஓம் இத்து ஓம் என்ற ஏத்தத் இந்த அக்ஷரம், இந்த எழுத்தானது இதம் சர்வம், ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் சொன்னோமா? இங்கே இருக்கிறது எல்லாம் ஈசன் அப்படின்னு சொன்னோமா? ஈசனுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் உடம்புக்குள்ளே உயிர் வந்து போகுதுன்னு. உயிருக்குள்ளே தான் உடம்பு வந்து போகுது. இந்த சித்து இருக்க சைத்தன்யம் அது அம்பாள். அவளும் எங்கே இருக்கா? சுவாமியினுடைய ஹிருதயமா மனமா சுவாமிக்குள்ளே தான் இருக்கிறா. சுத்த சிவவெளிங்கிற பெரிய வெளிக்குள்ளே ஒரு வட்டாரம் தான் ஞான வெளிவெளி, அதுதான் அம்பாள். அறிவாக இருக்கிறது அம்பாள், அன்பாக இருக்கிறது சுவாமி பரமேஸ்வரன். புரியுதா? இல்லை சத்து இல்லை சித்துன்னு சொல்லுவோம். சத்து அல்லது சித்துன்னு சொல்லுவோம். தெரியுதில்ல? வாழ்க்கை தத்துவம். அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், ரெண்டும் சேரணும். அறிவு அன்போடு சேரணுங்கிற அறிவு இருக்கணும். அன்பு இருக்கணும், அது இருக்குது, எப்பயும் இருக்குது, அழியாமல் இருக்கு. அறிவு தோன்றும் நிற்கும் மறையும். அறிவு தான் அன்பு அடையிறதுக்கான வழி. ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன். அறிவு இல்லாமல் அன்பு அடைய முடியாது. அறிவு இல்லாதவனுக்கு அன்பு புரியவே புரியாது. நம்ம ஒய்ஃபு நம்ம மேலே காட்டுற அன்பு புரிஞ்சிக்க முடியலையே. அது மேலே ஒன்று பேசும், நடுவில் ஒன்று பேசும், ஆழத்தில் ஒரு அன்பு வச்சுருக்கோம். அந்த அன்பை பிடிக்கணும் நீ. அது புரிஞ்சிடுச்சு, அதுதான் தரிசனம். அது உங்கள் வாழ்க்கையில் பிரிவே வராது. விஷத்தை கொடுத்தாலும் அது சாப்பிட்ருவோம், அது விஷத்தை கொடுத்தாலும் நாம் சாப்பிட்ருவோம். புரியுதா? இதுதான் வாழ்க்கை தத்துவம். இதெல்லாம் புரியாது. ஒரு எல்லை தாண்டிய விஷயம் இது. ஒரு எல்லை தாண்டிய விஷயம் பேசுகிறது எந்த புக்கிலையும் இருக்காது. ஆனால் இதுதான் ஃபிலாசபி, இதுதான் விசேஷம். புரியுதா சொல்கிறது? அது மேலே இதெல்லாம் உங்கள்கிட்ட நடிச்சுட்டு இருக்கோம். பாதி நடிக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் நடிக்கும். அதெல்லாம் பொய்யாது. ஆனால் உங்கள் மேலே அது உயிரே வச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சிரும் நீங்கள் இல்லைன்னா. அது இல்லைன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும்.
அறிவு இருக்கணும், அதுக்கு அறிவு இருக்கணும். 2 தத்துவத்தை இறைவன் சேர்த்து வச்சுருக்கான். சண்டை போட்டுக்கிறதுக்கா அறிவே இல்லை. பேரண்ட்டு சொல்லித்தரணும், இதெல்லாம் பேரண்ட்டு சொல்லித்தரணும். பேரண்ட்டு சொல்லிக் கொடுக்க முடியாத சில ரெஸ்பான்சிபிலிட்டி தான் டீச்சர்ஸு வருது. டீச்சர்ஸு கேர்ள்ஸு பாய்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் ஆத்மாவாக பார்ப்பாங்க. தன்னுடைய குழந்தைக்கு எப்படி உபதேசம் பண்ணுவாங்களோ அப்படி தான் எல்லா குழந்தையும் அவங்களுக்கு. ஒரு அறிவும் இல்லாமல் பேரண்ட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிடுறாங்க. 1000 பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணி, எதுக்கு 1000 பொய் சொல்கிற? உண்மையை சொல்லு, ஓப்பனாக சொல்லு. இப்போ ஒத்துக்கிட்ட ஏற்றுக்கிறான், ஒத்துக்கலைன்னா போகிறான். இப்போ போகலன்னா நாளைக்கு போனால் என்ன பண்ணுவேன்? பண்ண முடியுமா? கட் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சும்மா அலைய வேண்டியதான் கோர்ட்டு கேஸுன்னு. எனக்கு இப்போ சமீப காலமாக இந்த கேஸு நிறைய என் முன்னாடி வருது. நான் தவிர்க்க முடியல. முருகப்பெருமான் செய்கிற வேலை இதெல்லாம். அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க, நம்மளால் மறக்கவே முடிய மாட்டேங்குது. சரி, இப்போது இந்த அன்பை அறிவதற்கு, பரம்பொருளை அறிவதற்கு அறிவு ஒன்றி தான் வழி. அதை தான் வேதம் சொல்லுது. ஞானாத் கைவல்யம்னு சொல்லுது. அதான் ஞானாத் கைவல்யம்னு சொல்கிறது. அறிவால் தான் பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே போக முடியும். அறிவு ஒன்றி தான் வழி. ஏன்னா அது அன்பு ஸ்வரூபமாக இருக்குது. அன்பு அறிவு மட்டும்தான் ஏற்றுக்குது, வேறு எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. சிவமானவன் சக்தியை மட்டும்தான் பர்மிட் பண்ணுறாரு. அதுவும் சுத்தமாக இருக்கிறா. தன்னுடைய உபாதிகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டா. தபஸ் பண்ணுறா, காமாட்சியாக தபஸ் பண்ணுறா. அவங்கள தான் பர்மிட் பண்ணுது. சுத்த கான்சியஸ், பியூர் கான்சியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? விழிப்பு நிலை, தூங்காத நிலை, ஆத்ம நிலை, ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவை சென்றடைகிறது. அறிவால் தான் போய் சேருது. அறிவு தான் மார்க்கம். அதுதான் அறிவை அறிவது அறிவு. அறிவு என்ற பரம்பொருளை அறியக்கூடிய சித்தானவள், சக்தியானவள் அறிவை மார்க்கமாக வைத்து, அறிவை வாகனமாக வைத்து, வேதத்தை வாகனமாக வைத்து, குருவை வாகனமாக வைத்து அந்த பரம்பொருளோடு 2 கலக்கிறாள். தான் சூட்சுமம். அதனால் இந்த தத்துவத்தில் ஓம் இதி, ஓம் என்ற இந்த அக்ஷரமானது இதம் சர்வம். இங்கே இருக்கிற எல்லாமே ஓங்காரம் தான். இங்கே இருக்கிற நீ பார்க்குறது எல்லாம் அம்பாள் தான். பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள், அதில் ஒரு சைத்தன்யம் இருக்கும், அதுதான் சித்து. சித்த ஆனாலே சத்தாயிடும். சித்த ஆக விடுறதில்ல. இப்போ நமக்கு மனசில் மனம்னு ஒன்று நடுவில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? பரம்பொருளுக்கும் சித்துக்கும் சத்துக்கும் நடுவில் மனம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மங்களா காமிக்கிறது, மறைக்கிறது, ஸ்க்ரீன் போடுறதெல்லாம். அதெல்லாம் உபாதிகள். வெளியிலேயே அழைச்சிட்டு போகும். வெளியிலே சாமியை நீ பார்க்கக்கூடாது. யாரை வேணாலும் நீ பார்க்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு செகண்ட் கூட சுவாமியை நீ பார்க்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அர்த்தம் புரியுதா? நினைக்கிறதுங்கிறது தியானம், பாவிக்கிறதுங்கிறது பக்தி, தியானிக்கிறது கவனிக்கிறதுங்கிறது தியானம், விசாரம் சிந்திக்கிறதுங்கிறது ஞானம். சிந்திக்கிறது ஞானம், கவனிக்கிறது தியானம், இன்னொன்று என்னது? நினைக்கிறது யோகம். நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா? யோகம். இந்த 3த்தையும் அது பண்ணவே விட. வேறு எது வேணாலும் பண்ணிக்கோ. இந்த 3 பண்ண நீ உள்ளே போயிடுவ, நீ பரம்பொருள் ஆகிடுவ. ஒன்றை விட மாட்டேன். தொடர்ந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா? அந்த ஒரு வார்த்தை போதும். இந்த மனமானது ஒன்றில் நிற்காமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஜகத்தை பற்றியே தான், இறைவனை பற்றி இல்லை. இறைவனை பற்றி ஒரு செகண்ட் கூட 86,400 செகண்ட் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு இருக்குது. ஒரு செகண்டு கூட நீ போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வா அவனு சொல்லுமா? என்ன பண்ணுது? வெளியில் போ, அங்கே போ, இங்கே போ, பால் வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா.
யாரோ ஆண் பெண்ணெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, யாரோ. இப்போ நீங்கள் சிந்திச்சது செயல்பட்டது எல்லாம் ஒரு நாளைக்கு 86,399 செகண்டு என்ன தான் பண்ணீங்க? ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. மெய்ப்பொருள் இல்லை, நிரந்தரம் இல்லை, சத்தியம் இல்லை, போய் பின்னாடியே போகிறீங்க. இதான் எவ்வளோ நாள் அப்படி போக போகிறீங்க? அதுலேருந்து விழிச்சுக்கிட்டீங்க, அதான் கான்சியஸ்னு பேர். புரியுதா? விழிச்சுக்கிட்டிங்கன்னா ஆஹா நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், சுவாமியை டக்குன்னு பிடிக்கணும் அப்படின்னு சுவாமி பக்கம் திரும்பிடுவோம். இப்போ நான் எப்படி வேலையை விட்டேன்? இப்போயா விட்டேன்? அதுலேருந்து நான் இந்த எல்லாத்தையும் சொசைட்டியை விட்டு உலகத்தை ஜகத்தை பார்க்க மாட்டேன், ரூமுக்கு போகிறேன்னு எப்படி போக முடியும்? நினச்சா போயிட முடியுமா? போனேன்னா இல்லையா? இதுதான் விஷயம். விழிச்சுக்கிட்டால் நீங்கள் என்ன விழிக்கலை, உங்களை விழிக்க வைக்கிறதுக்கு உலுக்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சில நேரத்தில் வார்த்தைகள்லாம் தடித்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அது கடமை. நான் பேசலை, அவர் பேசுகிறாரு, நான் நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எதுவும் நம்ம செய்யலை, எல்லாம் அவன் செய்கிறான். எல்லாம் அவன் தான் செய்கிறான். இந்த வாயை வச்சு இந்த நாக்கை வச்சு அவன் தான் பேசுகிறான். நான் தப்பாக பேசுகிறேன், இந்த நாக்கு நாளைக்கு பெறலாது, இழுத்துக்கும். புரியுதா சொல்கிறது? அதனால் உங்களை கோவப்படுத்தி உங்களை சிந்திக்க வச்சு உங்களை திட்டி உங்களை ஒரு ட்ராக்கில் கொண்டு வர்றாரு. அன்பாக திட்டுறாரு, வலிக்காமல் திட்டுறாரு. நவக்கிரகம் அடித்தா வேகமாக அடிப்பேன், நானே என் குழந்தைய அடிச்சுக்கிறேன்னு ஒரு அம்மா அடித்து சரி பண்ணுற மாதிரி தான் உங்களை வலிக்காமல் அடிக்கிறாரு. வலிக்காமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கார் முருகப்பெருமான். எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு பண்ணியிருக்காருல எல்லாம். எனக்கு தெரியாது அப்போது, இப்போ தெரியுது. அப்போ பக்தியில் மயக்கத்தில் இருந்துட்டேன், என்ன வேணால் பண்ணிக்கையான்ட்டு நீ தான் எனக்கு கதின்னு போயிட்டேன். எனக்கு தெரியாது, அதுவும் தெரியாது. எல்லோரும் சொல்லுவாங்க இவருக்கு தீவிர கதியில் இருக்காருன்னு. எனக்கு அப்படி தோணாது. இப்போ வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீ ஞானம் வந்த பிற்பாடு நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. புரிஞ்சுக்கங்க, நான் எங்கே இருக்கேன்னு எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாமலே எல்லாம் கரெக்டாக என்னை வச்சு பண்ணியிருக்காரு. இனிமேல் பண்ண போகிறார். பண்ண போகிறது தான் வந்த வேலை. பண்ணின்னு இருக்கார் இப்போ. அதனால் ஓம் இது ஏத்தது அக்ஷரம் இதம் சர்வம் மகா வாக்கியம். இது ஓம் என்ற இந்த எழுத்து இதுதான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை ஓம் இது ஏகாட்சரம் இதம் சர்வம். அதே அர்த்தம், அதே வார்த்தை. ஈஷாங்கிறதுக்கு பதிலாக ஓம்னு பதில் வந்திருக்கு, வேறு வார்த்தை ஒன்று வரல. அச்சா, அப்புறம் தஸ்ய உபாக்கியானம் பூதம் பவ்யம் பவிஷ்யம். கடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, அதாவது பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் மூணுமே அதுதான், திரிகாலமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூதம் பவ்யம் பவிஷ்ய இதி இதி சர்வம் ஓங்காரம் ஏவ. ஓங்காரம் தான்ப்பா காலமும் நேரமும் அதுதான், தூரமும் அதுதான், இருக்கிற பொருட்கள் எல்லாம் அதுதான், ஓங்காரம்தான். யச் ச அந்நிய திரிகாலாதீதம். இதை தவிர இந்த 3 காலத்தை கடந்து வேறு எதுவுமே இல்லை. ஓங்காரம்தான் எல்லாமாக இருக்கிறது. யச்ச அந்நிய திரிகாலம் அதீதம். 3 காலத்துக்கும் அப்பாலும் ததிச் ஓங்காரமேவ. இந்த ஓங்காரம்தான் இருக்கிறது. சர்வம் ஹ்ய ஏதத் பிரம்மம் அயமாத்மா பிரம்மம். அந்த ஓங்காரம்தான் இந்த ஆத்மா. குரு சொல்லுவாங்க, அந்த பரம்பொருள் தான் இந்த உன்னுடைய ஹிருதயத்தை தொட்டு நெஞ்சை தொட்டு அந்த பரம்பொருள் தான். சூரியனுக்குள்ளே எந்த பரம்பொருள் இருக்கிறதோ சைத்தன்யமா உயிரா, அதே பரம்பொருள் தான் உன்னுள் இருக்கிறது. தத்துவம் அசி, அது நீதான் அப்படின்னு சொல்லுவோம். அயம் இந்த ஆத்மா உயிர், அயம் ஆத்மா பிரம்மம். இந்த ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மா ஓங்காரம், இந்த உடம்பு பஞ்சபூதம். அயம் ஆத்மா பிரம்ம வார்த்தை சொல்லிடுச்சு. மகா வாக்கியம் இது, 2 மகா வாக்கியம் இதோட. அயம் ஆத்மா பிரம்மம்.
ஏத்தது பிரம்மம், இந்த பிரம்மம் ஓங்காரம்ங்கிற இந்த பிரம்மம் தாரக பிரம்மம்னு பேர். அதுக்கு தாரக பிரம்மம்னு அதுக்கு பேர். அயம் ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மா அந்த ஓங்காரம் தான் இந்த ஆத்மா அப்படின்னு ஒன்றை சுட்டி காமிக்கிறாரு. ஸோ அயமா யார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா? இதெல்லாம் யாஞவல்யர் சொல்கிறாரு. யாருக்கு சொல்லிகிட்டு இருக்காரு? யார் இவர்கிட்ட கேள்வி கேட்டது? இவர்கிட்ட கேள்வி கேட்டது வந்து கேட்பாரு யார்? ரெண்டாவது ரிஷி. முதல்ல வந்து யார் கேட்டது? முதல் ரிஷி முதல் கேள்வி யார் கேட்டது? பிருகஸ்பதி. ரெண்டாவது ரிஷி அத்ரியா? அத்ரி. ஞாபகம் வச்சுங்க. என்ன நீங்கள் அவ்வளோ அக்கறையாக கேட்குறீங்க, டைம் பாஸுக்காக வரீங்க என்ன? ஸோ அயமாத்மா சதுஷ்பாதக, இந்த ஆத்மாவுக்கு 4 கால்கள் இருக்கிறது, 4 பாதத்தில் அது நிற்கிறது. ஜாகரித்த சொப்பன சுஷுப்தி துரியம், அதான் 4 பாதம். ஜாகிரத ஸ்தானோ பகிஹி, வெளியில் நீ தொடர்பு கொள்கிறியா அது ஜாகிரதம் சொன்னது. சப்தாங்க 7 அங்கங்கள் இருக்குது. ஸ்தூலத்தில் உனக்கு 7 தாதுக்களால் செய்யப்பட்டிருக்கா, அதுதான் சப்தாங்கம். ஏகோண விம்சதி முகக, 20ல் 1 குறைச்ச முகம், 19 முகம் இருக்குது. ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 10, பிராணன் ஒரு 5, 15, அந்தகரணம் ஒரு 4, 19. அதான் 19. ஏகோண விம்சதி, 1 இல்லை, 20ல் 1 இல்லை. அது எப்படி சொல்லுது பாருங்க. ஏகோண விம்சதி முகக, 19 வாயில் இருக்குது. அதுக்கு ஸ்தூல புக்கு. இது ஸ்தூலமாக இருந்து இந்த உலகத்தை, கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தை, கண்ணுக்கு தெரிய உடம்போட இருந்து என்ன பண்ணுது? வைஸ்வானர், விஸ்வன் அப்படிங்கிற பேரோ இல்லை வைஸ்வானருங்கிற விராட்டுங்கிற பேரோ வச்சிருக்கு. அது பேர் பிரதம பாதக, அதுதான் முதல் பாதம். ரெண்டாவது சொப்பனஸ்தானம். இதெல்லாம் நடத்தியிருக்கேன் ஏற்கனவே, வேறு உபநிஷத்தில் நடத்தியிருக்கோம். புதுசாக வந்திருக்கவங்க பழைய உபநிஷம் கேட்டுட்டு வாங்க. சிலது புரியும், சிலது புரியாது, கவலைப்படாதீங்க. கீழேருந்து வாங்க, சகிப்புத்தன்மையோடு கேளுங்க. நான் சொன்னேன் இல்லையா, காதை திறங்க, வாயை மூடுங்க, கண்ணையும் மூடுங்க. கண்ணை மூடுறது எதுக்குன்னா, இந்த உலகத்தில் அறகுறை சிந்தனையும் இல்லாமல் போயிடும். பேசாமல் நீங்கள் தியானம் பண்ண வேண்டாம். நம்ம ஞான யோகத்தில் தியானம் பண்ணு சொல்லவே சொல்லாது. விசாரம் பண்ணு, கண்ணை மூடிட்டு விசாரம் பண்ணு, தியானமாக ஆகிடும். அது ஏகாகிரமாக ஆகிடும். இந்த நான் சொன்னாலே 11 கதவுகள் திறக்க, அந்த நேற்று ஆடியோ கேளுங்க. அதெல்லாம் வரப்பிரசாதம். எத்தனையோ கோடி ஜென்மா பிரார்த்தனையினால் உங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் கிடச்சிருக்கு. நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இதுக்காக வீட்டை விட்டு, ஊரை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நார்த்தில் ரிஷிகேஷ் போய் மடத்தில் தங்கி 12 ஆண்டு, 24 ஆண்டு, 36 ஆண்டு பிரம்மச்சரியத்தில் இருந்து கற்றுக்கிற ரகசியங்களை சுவாமிநாத சுவாமி இங்கே முருகப்பெருமான் எளிமையாக உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறாரு. லைவாக ஒரு பர்சனாலிட்டி வேறு உங்களுக்கு கொடுத்துருக்காரு, உங்கள் கூட பயணிக்கிறதுக்கு. அவரே பயணிக்கிறார் இந்த சரீரத்தை பயன்படுத்தி. நீங்கள் ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் நல்லா உணர்வீங்க. இப்போ உணர்ந்துருக்கீங்க. எப்படி உணர்ந்துருக்கீங்கன்னா, செய்யணும் செய்யணும் செய்யணும்னு உணர்ந்துருக்கீங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கேஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் வரும். சொல்கிறேன் இல்லையா, அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, உட்கார வச்சுருக்கான் இறைவன். உங்கள் தபசக்தினால இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு குரூப் அங்கே கிரிவலத்தில் ரோட்டில் நின்று கேட்குது. தர்ம சங்கடம் தான் எனக்கு. இருந்தாலும் வெக்கத்தை விட்டு 2 வார்த்தை சொல்ல மாட்டோமா, 2 விதையை விதைக்க மாட்டோமா, என்றைக்காவது அது முளைக்கும், கண்டிப்பாக முளைக்கும். நம்மளை வச்சு முருகப்பெருமான் செய்கிறான். அவனே அங்கே உக்காடுறான். அப்புறம் நம்ம என்ன, முருகப்பெருமான் அங்கே உக்காடுறான், பண்ணுறோம். அதனால் பெரிய பெரிய வரம் உங்களுக்கு. இது இங்கே சும்மா சாமானிய இந்த கதை சொல்லலை, அடியன் ஃபிலாசபி சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், புரியலைன்னா சிந்திச்சு பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை இந்த ஆடியோ போட்டு கேட்கலாம். ஆடியோ கேட்கும்போது ரொம்ப 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 சகிப்புத்தன்மையாக கேட்கணும். வேகமாக கேட்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 ஆடியோ கேட்க சொல்கிறாங்களே ஜி, 4 வருஷத்துக்கு 3 ஆடியோ கேளு, உனக்கு 50% சத்துவகுணம் வளரும். சத்தியம் அது. அடுத்த 4 வருஷம் அடுத்த 3 ஆடியோவை கேளு, 6 ஆடியோ ஒரு நாளைக்கு கேளு, 6 மணி நேரம். சத்துவகுணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் பிளான் சொல்கிறேன். அப்படி கேளு. 80% சத்துவகுணமும் ஸ்ட்ராங்கான அறிவும், மெய் அறிவும், பிரம்மஞானமும், குழப்பம், பதட்டம், தவிப்பு, ஃபெயிலியர் ஆட்டிடியூடு, டிப்ரெஷன் எதுவுமே இருக்காது. எங்கேயும் பிரகாசம், வெளிச்சம், சந்தோஷம், வெற்றி மேலே வெற்றியை நீங்கள் குவிக்கலாம்.
இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி தான் மேலே போயிருக்காங்க. இதை பயன்படுத்தி, இந்த பிரம்ம ஞானத்தை பயன்படுத்தி தான் வேர்ல்டு டாப் 10ல் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் மேலே போயிருக்காங்க. நம்ம இந்தியன்ஸில் டாப் 10 இருக்கிறவன் பிரம்ம ஞானம் இல்லாமல் மேலே போக முடியாது. நான் எழுதி தரேன். சொல்லாமல் இருக்கலாம், என்னுடைய வெற்றிக்கு முருகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கலாமே தவிர, அவன் மனசுக்கு தெரியும். நம்ம ஓப்பன் பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த 6 மணி நேரம் 6 ஆடியோ கேட்கும்போது உனக்கு 80% சத்துவகுணமோ மெய்யறிவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த 8 மணி நேரத்துக்கு அடுத்த 2 ஆடியோ கேட்டேன்னா, 8 மணி நேரத்துக்கு 8 ஆடியோ கேட்டீங்கன்னா, 8 மணி நேரத்துக்கு 6 ஆடியோ கேட்டாலும் சரி, 8 மணி நேரத்துக்கு 5 ஆடியோ நீ கேட்டாலும் சரி, சத்துவகுணம் வளர்ந்து நிற்கும். பிரம்மஞானம் பூரணமாக இருக்கும். பிரம்ம வித்துன்னு ஒன்று சொல்லலாம், தாராளமாக பிரம்ம வித்துன்னு சொல்லலாம். அப்போருந்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமை, உத்தியோகத்தில், பிஸ்னஸில் எல்லாம் விளங்கும். ஏன்னா அறிவு பிரகாசமாக இருக்குல்ல. அறிவு தான் என் பணம். அறிவை நீ செஞ்சு காமிச்சா பணம் வருது. சுந்தர பிச்சைக்கு அழகாக இருக்கார், உயரமாக இருக்கார், சிகப்பாக இருக்காருன்னு 1200 கோடி கொடுக்குறான். ஜெயிச்சவன்லாம் அறிவு தான் காரணம். அறிவு அதுவே இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கல. மக்கள் நாம் 1000 கோடி கூட சாமிகிட்ட போய் கேட்குறோமே, அதுக்கு அறிவு வேணுங்கிறதே அவங்களுக்கு புரியலை. எந்த அறிவு? மெய்யறிவு. தபஸ் பண்ணணுங்கிறது தெரியல. தபஸ் பண்ணாமல் நீ ஜெயிக்க முடியாது தம்பி. ப்ராக்ரஸ் ஒரு நாள் ஜெயிக்கிறது, ஒரு நாள் 10 நாள் வெளிச்சத்தில் நிற்கிற விஷயம் இல்லை. வாழ்க்கையே ஜெயிப்பாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும். ஒரு ப்ராக்ரெசிவ்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை செஞ்சு காமிக்கணும். அதுதான் ட்ராக் ரெக்கார்டு. நீ என்ன சாப்பிட்றத சாப்பிடு, தூக்குறத தூங்கு, என்டர்டெயின்மெண்ட் அது பண்ணிக்கோ. ஆனால் உன்னுடைய குறிக்கோள் டார்கெட்லேயே இருக்கணும். அதனால் இந்த சொப்னஸ்தானத்தில் வெளியில் பகிப்பிரஜைகன்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துது. பகிப்பிரஜைக, அந்தக பிரஜைக அப்படின்னுங்கிற வார்த்தையை சொல்லுது. சொப்பன நிலையை சொல்லி அந்தக பிரஜைக உள்ளுணர்வு அல்லது உள்ளறிவு, தைஜசனுடைய அறிவு. அவனுக்கும் சப்தாங்கம் 7 அங்கம் இருக்குது. ஏகோ 9 தத்துவங்கள் இருக்குது, 19 தத்துவங்கள் இருக்குது. ஏகோண விம்சதி முகக. இந்த பொறி இருக்காது கனவுல, ஆனால் புலன் இருக்கும். பொறிக்கு பதிலாக புலன் 10 வேலை செய்யும். 5 பிராணன் வேலை செய்யும், 15 ஆச்சு. அந்தகரணம் 4, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4, 19 வேலை செய்யும். அதை சொல்லுது. 19 முகம். பிரவிவிக்த புக்கு. பிரவிவிக்த புக்குன்னா சூக்ஷ்மமாக மானசீகமாக என்ஜாய் பண்ணிக்குவார் அவர். இப்போ ஸ்தூலமாக சாப்பிட லட்டு இனிப்பாக இருக்குது, நாக்கு சுவைக்குது, நல்லா இருக்குது, தொண்டைக்கு வரைக்கும் தான். அது என்னத்தை நீ சாப்பிட்டாலும் என்னது 2 இன்ச்சு தான். அது ஸ்தூலமாக இருக்கிறத மனம் என்டர்டெயின் பண்ணுது. அதை சூக்ஷ்ம புக்குன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுது பிரவிவிக்த புக்கு. அதுதான் தூய்மையான சூக்ஷ்மமான. அந்த இடத்துல உன் பேர் தைஜசன், 2வது நிலை. மனதை தைஜசன் சொல்லுது. துவத்திய பாதக, 2வது பாதம். அடுத்தது எத்திர சுப்தோ ந கஞ்சன காம காமயத்தே ந கஞ்சன சொப்பன பஷ்யதி. உறக்க நிலை, 3வது நிலை, 3வது பாதம். அங்கே ந கஞ்சன காமம், எந்த ஆசையும் இருக்காது. காமயத்தே, எந்த ஆசையும் நீ பண்ண மாட்டேன். ந கஞ்சன சொப்பன பஷ்யதி, எந்த கனவும் காண மாட்டேன். ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு இருக்காது, நீயே இருக்க மாட்டேன். எங்கே போகிற? காரண உடம்புக்கு போயிடுற. காரண உடம்புல யார் இருக்கா? இருட்டு இருக்கே, உயிர் இருக்கே. யார் போகிறா? மனம்தான் போகுது. எப்படி போகுது? சித்தா போகுது. எங்கே போகுது? சத்தை நோக்கி போகுது. சத்து யார்? ஆனந்த ஸ்வரூபம். அதனால் ஆனந்த ஸ்வரூபத்துக்குள்ளே போகாமல் அந்த பிரகாரத்தை சுற்றி வருது. அதுதான் தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். அந்த ஆனந்த ஸ்வரூபத்துலேருந்து உனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வருதில்ல, அதில் தான் உனக்கு கதகதப்பாக ஆனந்தமாக தூங்குற. ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய மடியில் படுத்துட்டு இருக்கிறதோ, அதை உரசிட்டு உட்காந்துருக்கிறதோ, ஒரு கதகதப்பை அதை அனுபவிக்கும். அந்த கதகதப்பை நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய சித்தம் சத்துக்கிட்ட அந்த இருட்டில் காரண உடம்புல அனுபவிக்குது. அதனால் தூக்கம் எல்லாருக்கும் பிடிக்குது. இதையே விழிப்பு நிலையில் அடைஞ்சால் அங்கே தான் நீ ஜீவன் முக்தனாக இருக்க.
கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல, ஆனந்த உணர்வு அது. துக்கமற்ற நிலையே நம்மளுடைய சொரூபம். துக்கம் இல்லைனாலே மனம் இல்லைனாலே, மனம் இல்லைன்னா துக்கம் இருக்காது, சுகமும் இருக்காது. ஆனந்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கும். அந்த வெளிச்சத்தில் இந்த ஞானிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா வேலையிலையும் கிளாரிட்டி இருக்கும். எதையாவது இந்த காரியங்களை ஈடுபடும்போது தடைப்படுதா? தடையற்றவன் அனிருத்த நிலைன்னு ஒன்று சொன்னோம்ல, அது என்னது? அது என்னது? அது தடைய வர. இப்போ நம்ம போனோம், அன்றாட வேலை குடும்பத்தில் தானே இருக்கோம், காட்டுக்குள்ளே இருந்தால் போயிட்டு வரோம், அன்றாட செய்ய வேண்டிய செய்கிறோம், கடமையை செய்கிறோம். அங்கே போனோம், குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அது இது எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக கிளாஸுக்கு வந்துட்டோமே. நீங்களும் சரி நானும் சரி, என்ன ஒரு 15 நிமிஷம் தள்ளி போட்டோம். 7:30 7:45 to 8:45 வச்சுக்கலான்னு சொன்னோம். எதுவும் நிற்காது. சாமானியனாக இருந்தால் சரி இன்றைக்கி இதை பார்ப்போம், இன்றைக்கி கிளாஸுக்கு லீவை விட்ருவோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். அப்படி சொல்லலையே. என்ன பண்ணோம்? வந்தோம், பார்த்தோம், சாமி கும்பிட்டோம், ஆசீர்வாதம் பண்ணோம், அவங்களுக்கும் மகிழ்ச்சி நம்மளுக்கும் மகிழ்ச்சி, சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டோம், போயிட்டு வரப்பா சொல்லிட்டு அதான் அமிர்தமாக இருக்கும். நாங்கள் நைட்டு எல்லோரும் இங்கேயே தங்குறோம், மாடியில் ஒரு செட்டு போடுங்க, சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்கள், தார்பாலின் போடுங்கன்னு சொல்லுனா என்ன சரியாக வருமா? கிளாஸுக்கு சங்கு ஊத வேண்டியதுதான். புரியுதா? அதெல்லாம் விடமாட்டோம். இதெல்லாம் உயிர் மாதிரி, மூச்சு காற்று மாதிரி இருக்கணும் நம்மளுடைய டார்கெட்டு. நம்ம அனுஷ்டானங்கிற வார்த்தையை நல்லா பிடிச்சிங்க. என் அடியனுடைய வெற்றிக்கு அனுஷ்டானங்கிற வார்த்தை ஒரு வரம். வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுதில்லை உங்களுக்கு? எது கேட்டாலும் நித்திய கர்மா கிடக்கூடாது. உடம்பு சரியானாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன், கிளாஸ் எடுப்பேன். புரியுதா? அதனால தான் இயற்கை என்ன பண்ணுது? அவனை விட்டு தொலை, அவனை ஃப்ரீயாக விட்டு தொலை, அவன் கிளாஸ் எடுக்க போகிறான் விடு, அப்புறமா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும். கிளாஸ் முடிச்சோன்னே டக்குன்னு கிரிவலம் இருக்குன்றுவேன். சரி கிரிவலம் முடியட்டும் இரு அப்படின்னு அப்படி தள்ளி போட்டு தான் என்ன இது, எந்த கிரகமும் வேலை செய்ய முடியல நம்மள்கிட்ட. புரியுதா? அதனால தான் ஓமிதி ஏத அக்ஷரம் பார்த்தோமா, அயமாத்மா பிரம்மம் பார்த்தோமா, இப்போ தைஜசன் பார்த்தோமா. பிராக்யன் யார்? அந்த பிராக்யன் தான் கனவுல, இந்த கனவை தாண்டி தூக்கத்தில் இருக்கிறவன். அவன் எந்த ஆசையும் படுறதில்ல, எந்த கனவும் பாடுறதில்ல. தத் சுசுப்தம், சுசுப்த ஸ்தானம் ஏகீபூத. 2 ஒன்றாயிடுது. எது? இந்த சித்தம் சத்தம் அந்த இருட்டில் தெரியாமலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது, தூங்கிட்டு இருக்கு. அந்த நிலையில் அது பேர் பிரக்ஞான கணம். உணர்வாக நிற்குது, அறிவு உணர்வாக நிற்குது. நான் அன்பமாக இருக்கேன், நல்லா தூங்குறேன், நிம்மதியாக தூங்குறேன், அப்பாடா அருமையான தூக்கம், சூப்பர் தூக்கம் அப்படி சொல்லுது. ஏவ ஆனந்தமயோ, ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லுது. ஆனந்த புக்கு, ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுது. நான் அனுபவிக்கிறேன், எனக்கு தெரியுது. சேத்தோமுக்கு, நான் சித்தாக இருக்கேன், நான் நிம்மதியாக தூங்கினேன், அப்பா நிம்மதியாக தூங்கினேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. சேத்தோமுக்க, அது பேர் பிராக்ஞ திருத்திய பாதக, 3வது பாதம். அது வரைக்கும் இருக்கட்டும். 4வது பாதத்தை நாளைக்கு பார்க்கலாம். கிரிவலத்துக்கு போகணும். என்னாச்சு? 15 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நோட் பண்ணிங்க. நல்லா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நோட் பண்ணணும். அவங்க பண்ணிக்கிட்டோம். நம்மலாம் செகண்ட் ரவுண்டு, தேர்தர்கள் அப்படி இருக்கக்கூடாது. அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல சிவேல் முருகனுக்கரோ குருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனி வேல் முருகனுக்கு